அனைவருக்கும் வணக்கம். நான் கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். கடந்த 25 ஆண்டுகளா இந்த புத்தகம் வச்சிருக்கேன். இந்த புத்தகம் என்னை வாழ்க்கையில முன்னேற்றியது. இது உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்து எழுதக்கூடிய உலகத்தினுடைய பல புத்தகங்கள் இது ஒண்ணு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் பார்ட்டிகல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த புக் ஃபார் லைஃப் பார்ட்டிகல். உடல்ங்கிற அந்த இந்த உயிர்ங்கிற அந்த பொருளை பற்றி, உயிருக்கு உருவம் கிடையாது, இருந்தாலும் பொருள் என்று சொன்னால் உயிர் பொருள் என்று உயிர் பொருள். உயிர்னா பொருள்னா உடல். அந்த உயிர் பொருளை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். நமக்கு பல கோடி மக்கள் நாம் இந்த பூமியில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனித குலம்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது எந்த பேதமும் இல்லை. ஒரு செலவு குறைந்த ஒரு வழி இருக்குது. எல்லாரும் செலவு குறைக்க தான் பார்க்குறாங்க. ஒரு பொருள் வாங்கினோம்னா தரமாகவும் இருக்கணும், தன்னோட சக்திக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. அப்ப வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு பொருள் உண்மையா இருக்கு, அது நிலையா இருக்குது, அதை பெறுவதற்கு உள்ளீடு கம்மியா இருக்கணும் அப்படிம்பாரு. அதாவது உள்ளீடு கம்மியா இருக்கணும், அதாவது செலவு கம்மியா இருக்கணும். ஒரு பொருள் இப்போ உதாரணம், மரத்துல மாங்காய் இருக்கு, மாங்காயோடைய விலை வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது பொறிக்கிறதுக்கு 20 ரூபா செலவு பண்ண அது முடியாது. அந்த பொறிக்கிறதுக்கு 10 பைசா செலவு பண்ணா இந்த மாங்காய் பொறிக்க முடியும்னு பொறிச்சிடலாம். நல்ல முதிர்ந்த மரம், மாங்காய் மரம் இருக்குது, ஒரு 10,000 காய் காய்ச்சி இருக்குது. இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்தாச்சு. மரத்தை பிடிச்சி இப்படி கொடுக்கணும்னா அப்படியே காண்டு கீழே விழுந்துடும். ஒரே நிமிடம் தான், 10 வினாடி கொடுக்கணும், போது அத்தனை காயும் கீழே விழுந்துச்சு. புரியுதுங்களா? இது வந்து செலவு குறைவு, வரத்து அதிகம். இதுதான் விஷயம். இதான் சொல்லுவாரு, செலவு குறைவாக, வரத்து உறுதியாகி விட்டது, வெற்றி உறுதிதான், அதை அடைவதற்கான செலவு குறைவா இருக்கணும். அதாவது அது அவுட்புட் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவுட்புட் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு அவுட்புட் என்ன? வணக்கம். வணக்கம் நமக்கு சார். வணக்கம் வணக்கம். நமக்கு அவுட்புட்டுன்னா வெளியே வர்ற பயன், இன்புட்டுன்னா உள்ளே வர்ற பயன். ஆக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவுட்புட்னா ஒரு 100 ரூபா அவுட்புட்னு வச்சுக்கோங்க. அது இன்புட்னா உள்ள கொடுக்கறது. உள்ள கொடுக்குற ஒரு 5 ரூபா இருந்ததுன்னா அதுதான் சரி. அப்ப 5 ரூபா செலவில் நம்ம வந்து இந்த 100 ரூபா மதிப்புள்ள ஆற்றலை பெறுவது எப்படி? இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைம்பாரு. ஆகார்னா விளைச்சல், ஆகார்னா விளைச்சல், போகாருன்னா செலவு. அப்ப செலவு குறைவா இருக்கணும், வரத்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதான் வரத்து நிரந்தரம். ஒரு பொருள் வந்து மேல மரத்துல இருக்கு. இந்த மரத்துல ஒரு பொருள் காய்ச்சிருக்குன்னு அது 100 ரூபா மதிப்புன்னு வச்சுக்கோங்க. அதை செலவு செய்து எடுக்கிறப்ப அது 2 ரூபாய்க்குள்ள செலவு வரணும். 2 ரூபா செலவுல நம்ம 100 ரூபா பொருளை எடுக்கிற மாதிரி. அந்த காய்ங்கிறது உறுதி. அதை வள்ளுவர் சொல்றாரு. வரத்து என்பது உறுதி. அதை பாதுகாக்கிறதுக்கு குறைந்த செலவில் பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது அவுட்ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கமிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவுட்ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், அவுட்ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கம் இஸ் அப்படிம்பாங்க. அப்போ இன்கம்மை பற்றி கவலை இல்லை, அந்த விளைச்சல் எப்படின்னு பார்க்கணும். அப்போ விளைச்சல் வந்து 100 ரூபாயா இருந்தால் நம்ம செலவு வந்து 5 ரூபாயா இருக்கணும். இதுதான் அவுட்ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கம் இஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் தமிழ் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த குறளுக்கு தான் தமிழ் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுவார், ஆகாறு அளவிட்டதா. எனக்கு ஆகாருன்னா ஆகுகின்ற பொருள் அளவா இருந்தாலும் பரவாயில்ல, செலவு குறைவா இருக்கணுங்கிறார். இப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அப்ப ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய வைரம். ஆனால் அந்த வைரத்தை பெருக்குவதற்கு செலவு குறைவாக இருக்க வேண்டும். இப்ப புரியுதா? ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய வைரம், அதை குறைந்த செலவில் பெற்றுக் கொள்ளலாமே. இப்ப வந்து அந்த வைரத்தை பெறுவதற்கு பல லட்சம் செலவு பண்றாங்க. இதுல ஒண்ணுமே இல்லையே. இருந்த இடத்துல ஆரோக்கியம் கிடைக்குது, இந்த இடத்துல இருந்த இடம் தேடி ஆரோக்கியம் கிடைக்கிற, இருந்த இடத்துல ஆரோக்கியம் கிடைக்குது. நம்ம வேணும்னா ஆரோக்கியத்தை கூட்டிக்கலாம், வேணும்னா ஆரோக்கியத்தை குறைச்சிக்கலாம். வேணும்னா ஆரோக்கியத்தை கூட்டிக் கொள்ளலாம். ஆமா, ஆரோக்கியத்தை பெறுவதற்கு காசு நிறைய
காசு நிறைய செலவு பண்ணா ஆரோக்கியம் குறையும். ஆ காசு செலவு பண்ணாம இருந்தா ஆரோக்கியம் கூடும். அதிகமாக. ம். அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இவங்க என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நெறைய செலவு செய்தால் ஆரோக்கியம் வரும்னு நினைக்கிறாங்க. கடுகளவும் நடக்காது. கடுகளவும் நடக்காது. ஆகையினால ஆரோக்கிய ஆரோக்கியம் உங்களுக்கு கெட்டு போகணுமா? நெறைய செலவு செய்யுங்க. ஆரோக்கியம் வேணுமா? குறைவா செலவு செய்யுங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப உலகத்திலே குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெறுகின்ற முறை வந்து வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டு போனாரு. ஆக பரிணாம அறிவியல் தான். நீங்க என்ன பேசினாலும் உயிரை பற்றி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உயிரை பற்றி புரிந்து கொள்ளாமல் நீங்க வந்து அந்த நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை வந்து நம்ம தீர்க்க முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட போட்டிருக்கேன். இதுல WhatsAppல போட்டிருக்கேன், Telegramல போட்டிருக்கேன். 51 வகை நோய்களுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பட்டியல் குடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த உலக மருத்துவ அமைப்பு சொல்லக்கூடியது. ஆனால் தமிழ் மருத்துவம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ் மருத்துவம் வந்து 4448 நோய்களுக்கு மருந்து கிடையாது. அதுல வந்து அப்படிதான் சாகணும். சளி வந்து அந்த அந்த 4448 நோய்களையும் வாதம் என்கிற கொடிய நீரும், பித்தம் என்கிற கொடிய நீரும், சளி என்ற கொடிய நீர், இந்த 3க்குள்ள 4448 நோய் வந்துடும். அதுல மனிதனுக்கு 4000 நோய்னு சொல்றாங்க. மற்ற மனிதன், விலங்கு, பறவை, ஊர்வன அப்படி பிரிச்சுட்டு போவாங்க. எப்படி பார்த்தாலும் நோயே ஒண்ணுதான். இதுல திருவள்ளுவர் வந்து எல்லாத்தையும் சுருட்டி என்ன வைக்கிறாருன்னா, ஜீரண நீர் தான் நோயின்ட்டார். வேலை முடிஞ்சு போச்சா? அப்ப இப்படித்தான் வெள்ளைக்காரன் பிரிச்சு பிரிச்சு பேசுறனே தவிர அவன் நோயை குணமாக்க முடியாது. ஏன்னா பரிணாமம் என்பது அந்த ஜீரண நீரை அடிப்படையாக கொண்டது. நோய் என்பது எதை அடிப்படையாக கொண்டது? அந்த ஜீரண நீரை அடிப்படையாக கொண்டது. ஜீரண நீரை சுரக்காமல் இருந்தா மட்டும்தான், ஜீரண நீர் சுரந்துட்டாவே உங்களுக்கு நோய் வந்துடும். ஜீரண நீர் சுரக்கிறதுக்கு தான் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப எல்லாம் உலக மக்கள் அத்தனை பேருமே ஜீரண நீர் சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? மரணத்தை உருவாக்கிக்கிறீங்க. இதுலதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த மண்டையில வரக்கூடிய நோய், உச்சியில வரக்கூடிய நோய், இப்படி அப்படியே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பிரிச்சுக்குங்க நீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு தனித்தன்மையானது. எதுவுமே ஒரே செயல்பாட்டில் இயங்குறது இல்லை. தனித்தனி செல்கள். ஆனா அதை அந்த புரிந்து கொள்ள முடியலைங்கிறான். ஏன்னா அந்த 51 நோய்களை, அந்த 51 நோய்ங்கிறது மிக கொடூர நோய். இந்த 51 நோயில சக்கரை நோய் வந்துருது, எல்லாமே வந்துருது. இதெல்லாம் அவன் சொன்னது. இன்னும் புது புது நோய்களை உற்பத்தி, அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அப்படின்னா பரிணாமம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜீரண நீரை இவன் சொல்லவே முடியல. ஜீரண நீரை அமைதிப்படுத்தி செரிமானத்தை அமைதிப்படுத்து அப்படிங்கிறது அந்த 15 வயசுக்கு மேல செய்யணுங்கிறத தெரியாம போச்சு. அது ஆங்கிலம் படித்த முட்டாள்கள் சொல்லலாம். ஆங்கிலம் அறிந்த முட்டாள்கள். நாம எப்படி இந்தியாவில் ஆங்கிலம் பேசிட்டு நம்ம முட்டாள்களா இருக்கிறோம், அதே மாதிரி தான். ஆங்கிலம் படித்தினக்குன்னா ஆரோக்கியத்தை கொடு. ஆங்கிலம் தெரிந்திருந்தால் ஆரோக்கியம் வரணும் இல்லையா? நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம தமிழ முறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம். தமிழை வந்து கடுகளவு தெரிஞ்சிருக்கிறோம். தமிழை கடுகளவு தெரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆரோக்கியம் வருது. தமிழ் எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறேன், கடுகளவு தெரிஞ்சிருக்கிறோம். ஆங்கிலத்தினே அளவில்லாம படிச்சிருக்கே இல்ல, அப்புறம் அறிவு வரணும் இல்லையா? ஆரோக்கியம் வரணும். என்னமோ படி, எதை வேணாலும் படிச்சுக்கோ, ஆரோக்கியத்தை மலிவா கொடு. எதை வேணாலும் படிச்சுக்கோ. உங்க சத்தான கேட்க மலிவா கொடுக்கணும். எங்க கொடுக்க சொல்லுங்க, மலிவா கொடுக்கணும். கொடுக்க சொல்லுங்க எங்கேயாவது உலகத்துல. எந்த நாட்டிலே இருக்குது ஆரோக்கியத்தை மலிவா கொடுக்க? ஆனா இதுல மட்டும் வருது. இதான் பரிணாம அறிவு. ஏன்னா உயிர் மனம் ஒண்ணு இருக்க, 3ஆ பிரிக்கணும். அதாவது 5ஆம் அறிவை புரிஞ்சுக்கணும், 6ஆம் அறிவை புரிஞ்சுக்கணும், 6ஆம் அறிவை புரிஞ்சுக்கணும், 7ஆம் நிலையை புரிஞ்சுக்கணும். 5ஆம் பாருங்க, ஒரு ஆட்டுக்கு குட்டி பிறந்ததுன்னா, ஆட்டுக்கு குட்டி போடுதுன்னா ஆட்டுக்கும் 5 அறிவு தான், அந்த குட்டிக்கும் 5 அறிவு தான். ஆட்டுக்கும் 5 அறிவு தான், குட்டிக்கு 5 அறிவு தான். ஆனா மனிதன் மட்டும் 6 அறிவு உள்ளவன், தனக்கு பிறக்கிற குழந்தைக்கு 5 அறிவு தான் இருக்கும். ஏன்னா அறிய வந்து அது இயற்கை பகுத்தறிவு, இயற்கை கொடுத்து விடுகிறது. பிறக்கிறப்ப 5 அறிவு தான். இதில் நான் புரிஞ்சுக்கணும். 6 அறிவுள்ள மனிதனுக்கு 5 அறிவு குழந்தை தான் பிறக்குது. ஒரு மாட்டுக்குட்டிக்கு தன் குட்டிக்கு 5 அறிவு தான் இருக்குது, அதுக்கும் 5 அறிவு தான், அந்த மாட்டுக்குட்டிக்கு 5 அறிவு தான். ஆனா மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு, பிறக்கிற குழந்தைக்கு 5 அறிவு. பிற்பாடுதான் 6ஆம் அறிவு வளர்கிறது. அதுதான் விஷயமே. அங்கதான் பிறக்கிறப்ப முயற்சி பண்ணணும். அது 6ஆம் அறிவு தானா வந்துடும். அதை பயன்படுத்துறதுதான் விஷயமே. 6ஆம் அறிவு வந்துடும். இயற்கை 6ஆம் அறிவு இயற்கை தான் கொடுக்கறது. அதை பயன்படுத்துறதுதான் பிரச்சனை. அதை பயன்படுத்த விடாம இருக்கிறது அந்த மனம். அதன் பயன்பாட்டை, மூளையின் பயன்பாட்டை, அந்த பகுத்தறிவு பயன்பாட்டை, அதை இதுல வந்து மடக்கிடும். இதுல வந்து மடக்கிடும். வாய் ருசியிலையும்
அந்த தூண்டல்ல மடக்கிடும். வாய்ருசி. தூண்டலுங்க வாய் ருசியில வந்து மடக்கிடும். வாய் சுவையில மாற்றி விட்டுரும். ஏன்னா உன்னை ம். சாகடிக்கிறது தெளிவா இருக்குது. உன்னை சாவடிக்கிறதுல முதல் 2 நிலை, அதாவது பொருளீட்டும் நிலை சாவடிக்கிறதுலயே தயாரா ம். இருக்கும். எப்ப ம். பாரு அநியமாவே இருக்கும். சாவடிக்கணுங்கிறதுக்கு அணிவகுத்து நிக்கும். சாவல போட்டு கொல்றா அப்படிங்க. 2வது வந்து மந்த நிலையிலே வச்சு கொன்றும். இதுல 99 பேர் வந்துருவாங்க. 99/99. அதனால தான் இத வந்து நாம போராடுவதற்கு டாக்டர் மகாலிங்கம் என்ன சொல்றாருன்னா, பொள்ளாச்சி மகாலிங்கம், பிறக்கிறோம், போறோம், வரான், பல வகையான போராட்டம் இருக்குது. அத பத்தி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அ மனிதன் பிறக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிக்க பார்க்குறான், அதுக்கு போராட்டம் நடத்துறான், குழந்தை பெத்துக்கிறான், போராட்டம் நடத்துறான், பள்ளிக்கூடம் போறான், போராட்டம் நடத்துக்கிறான், வேலைக்கு போறான், போராட்டம் நடத்துறான், படிக்கிறான், போராட்டம், எல்லாம் போராட வேண்டியது இருக்குது. ஆனால் ஒண்ணுல வசமா சிக்கிக்கிறான். அதாவது ஆரோக்கியம் வருகின்ற பொழுது அதுக்கு நடத்துற போராட்டம் தான் எக்கச்சக்கமான போராட்டம். அந்த அந்த ஆரோக்கியம்ங்கிற போராட்டத்திற்கு ஒரு மலிவான ஒரு கலைதான், அருமையான கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை, நீர் உணவு முறை என்று அவர் சொல்றார். அதாவது போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும். உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை. ஆனால் உடல்நலம் குன்றினால் அந்த உடலின் அசைவுக்கு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. உடலையும் உயிர் அசைவுக்கு காரணமான உடல் அசைவுக்கு காரணமான உடல் அசைவுக்கு காரணம் உயிரையும் தக்க வைப்பதற்கான போராட்டம் இருக்குதே, மிகப்பெரிய போராட்டம். இப்படித்தான் எல்லாம் தோத்து போயிடுறாங்க. இப்படித்தான் தோத்து போய் இது நாம ஜெயிச்சிடறோம். எல்லாரும் தோத்து போறாங்க. எல்லாரும் இந்த ஜெயலலிதால இருந்து, எம்ஜிஆர் இருந்து, கருணாநிதியில இருந்து, நாளைக்கு இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் அதுல போயிடுறாங்க இல்லையா? இந்த போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும். அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ். வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இப்புத்தகம். உணவில்லாமல் வாழும் கலையை கைகூட நமக்கு உதவும் முறைதான் நீர் உணவு முறை. உணவில்லாமல் வாழும் கலை என்ன தெரியுமா அர்த்தம்? உணவு சாப்பிட வேணாம்னு சொல்றது இல்ல. இந்த நீர் உணவு முறை பின்பற்றுகின்ற பொழுது உணவு இல்லாமல் வாழ முடியும். அதாவது பழக்கம் இல்லாமல் வாழ முடியும்னு அர்த்தம். உணவு பழக்கத்தை வச்சுக்கிறதால ஒரு குற்றம் இல்லை. ஆனால் அதுவே உணவு பழக்கமே இறுதி அல்ல. உணவு பழக்கம் தான் மனிதனை வாழ வைக்கிறதுங்கிறது அடிப்படை. உணவு பழக்கம் என்பது மனதோடு தொடர்புடையது. மனம் வேறு, உடல் வேறு. மனம் வேறு, உடல் வேறு. நீங்க காரமா இருக்கு, நீங்க சாப்பிடலாம். அது காரம் வந்து மனிதனுக்கு பிடிக்கும். ஆனால் உடம்புக்கு மனசுக்கு காரம் வந்து மனசுக்கு பிடிக்குமே தவிர உடலுக்கு பிடிக்காது. உடனே எதிர்ப்பு காட்டுது. அப்ப உடம்பு வேண்டாம் சொல்லுது, நீ விரும்பி திரிக்கிற. உள்ள திரிக்கிறப்ப அப்புறம் அது என்னென்ன பண்ணுமோ பண்ணிடும். இதுதான் விஷயமே. அப்ப நமக்கும் ஆற்றலுக்கும், அது ஆற்றல் எப்பவும் அதிகமா இருக்குங்க. எப்பவும் ஆற்றல் குறைவா இருக்கும், ஆற்றல் அதிகமா இருக்கும், பொருள் சிறுசா இருக்கும். பொருள் வந்து எப்படி இருக்கும்? சின்ன பொருள் தான் உடைச்சா பெரிய ஆற்றல் வரும். சின்ன பொருள் தான் உடைத்தால் இது விஞ்ஞானம். யாரும் இதுதான் விஞ்ஞானமே. இந்த விண்வெளி எங்கும் பாத்தீங்கன்னா ஆற்றல் தான் பயங்கரமா இருக்கும், பொருள் சிறுசா இருக்கும். ஆற்றல் தான் பயங்கரமா இருக்கும், பொருள் சிறுசா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விண்வெளியை பத்தி சொல்லுகின்ற பொழுது கரும்பொருள்ங்கிறான், பிளாக் மேட்டர்ங்கிறான், பிளாக் எனர்ஜிங்கிறான். இந்த பிளாக் மேட்டர் பார்த்தீங்கன்னா 27 விழுக்காடுங்கிறேன், பிளாக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 67 விழுக்காடுங்க. அதுங்க பார்த்தா 3 மடங்கு வருது. அப்ப எனர்ஜிங்க 3 மடங்கு. 27 எங்க, 67 எங்க, மிச்சம் 5 விழுக்காடு தான் ஹைட்ரஜன்கிற. அப்ப அந்த ஹைட்ரஜன் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். நாளைக்கு விண்வெளியில குடியேறி வாழுகின்ற பொழுது நாம் இந்த செராமிக்கை பயன்படுத்தி, அதை நானோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பயன்படுத்தி, அதை செராமிக் பயன்படுத்தி ஹைட்ரஜனை நம்ம ஹேர்வெஸ்ட் பண்ணிடலாம். ஹைட்ரஜன் ஹேர்வெஸ்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை மாற்ற முடியும். எல்லாம் சாத்திக்கூட வந்தாச்சு. இப்போ அதை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆக இதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது. வெங்கடேசன் வந்து நமக்கான இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. நமக்கான ஆரோக்கியத்தை வச்சுக்கலாம், நமக்கான விண்வெளி குடியேற்பை பற்றி பேசுறாருங்க. இப்போதான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விண்வெளி அவர் எப்பவே பேசிட்டாரு. அது மட்டும் இல்ல, கோள்களிலும் போய் வாழ முடியும், வெட்ட வெளியிலும் வாழ முடியும். இதுதான் விஷயமே. அதுக்கான பாதுகாப்பான வீடு கட்டிக்க வேண்டியதுதான். ப்ரெஷர் சூட் இதுதான் பாதுகாப்பான. நம்ம எப்படி பாதுகாப்பா நமக்கு உடல் இருக்க மாதிரி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்து. ஏன்னா விண்வெளியில 4 தத்துவம் கிடையாது. நீர் கிடையாது, நிலம் கிடையாது, காற்று கிடையாது, நெருப்பு கிடையாது. 4மே அடிபட்டு போகுது. நாம என்ன பண்ணணும்? செயற்கையே வீடு கட்டிக்க வேண்டியதுதான்.
அந்த வெற்றிடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, நமக்கான 30 டிகிரி வெப்பத்தை நம்ம வீட்டில் உட்கார எப்படி ஒரு வீட்டை வந்து ஒரு குளிர்பதனம் பண்றோமே, வீட்டை கட்டி ஒரு குளிர்ச்சியா வச்சுக்கிறோம்ல, அதே மாதிரி என்ன வேணா பண்ணிக்க முடியும். இதுக்கெல்லாம் மின்சாரம் நமக்கு தேவை. மின்சாரம் எடுத்துட்டா நம்ம ஏக்கரா கணக்கு வீடு கட்டிக்கலாம். அங்கே எந்த என்ன மெட்டல் நிறைய இருக்கு. எல்லா பிளானட்லயும் மெட்டல் நிறைய இருக்கு. எல்லா பிளானட்லயும் நிறைய மெட்டல், பூமியில இருக்கிற நிறைய மெட்டல் இருக்கு. அதை எடுத்து வந்து மக்களுக்கும் கொடுக்கலாம். பூமி மக்களுக்கு அங்கிருந்து சப்ளை பண்ணலாம். சும்மா கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. மலிவா அனுப்பலாம். எல்லாமே சாத்தியம்தான். மலிவா அனுப்பலாம், மலிவாக அனுப்பலாம். அதுக்கெல்லாம் இந்த இந்த மின்சாரத்தை நம்ம அளவில்லாத மின்சாரத்தை நம்ம ஹைட்ரஜன் மூலமாக உற்பத்தி பண்ணலாம். குறைந்த தண்ணீர் இருந்தப்ப தண்ணீர் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். எல்லாமே குவாண்டத்துல போறப்போ இந்த சாதாரண விதியிலிருந்து அந்த சிறப்பு விதிக்கு போயிடுது. இது சாதாரண விதி. இந்த விதி நம்பிட்டு இருக்க முடியாது. இனி ஒரு விதி செய்வோம். பாரத் சொன்ன மாதிரி இனி ஒரு விதி செய்வோம். பழையன கழுதலும் பழசையே பேசிட்டு இருக்க முடியாது. நியூட்டனவே பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப பேசிட்டு இருந்த நியூட்டனை பேசி என்ன நன்மை வரப்போகுது? அளவில்லாத ஆற்றல். நியூட்டனை பத்தி பேச செலவுதான் அதிகமாகும். நியூட்டனை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா செலவுதான் அதிகமாகும். அதை பேசிட்டு ஐன்ஸ்டீன் பத்தி செலவுதான். இது வந்து குவாண்டத்துல செலவே கிடையாது. குவாண்டத்துல செலவே இல்லை, தானாவே நடக்காது. செல்ஃப் அயனைசேஷன் பேர். அதை கண்டுபிடிச்சாச்சு. செல்ஃப் அயனைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி காணொலியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்க போய் பாருங்க. நான் கூட அதில் செல்ஃப் அயனைசேஷன் மெத்தட் தான். தானாவே தண்ணி பிரிச்சுக்குதே. அதில் நானோ தான். அந்த நானோங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அந்த துகள் வெற்றிடம். நானோவுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெற்றிடம் இருக்கிறது. வெற்றிடம் தான் அது பிரிக்குது. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். நானோ டியூப், நானோன்னா அந்த வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்துக்கு தான் அவ்வளவு சக்தி இருக்கு. வெற்றிடம் எல்லா வேலையும் பண்ணிக்குது. ஆச்சரியமா. பவர். நானோ கேப். அந்த நானோ கேப் வெற்றிடம்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆமா, வெற்றிடம் ஒண்ணும் இல்லை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அது பவர் தான். ஆமா, வெற்றிடம் தான். எல்லாம் வெற்றிடம் தான், பவர். இப்பதான் அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓ, வேக்கம்னு இருக்கிறா. வேக்கம்ல புரிந்து கொள்ள முடியாது. அது குவாண்டம் பேரு. புரிந்து கொள்ள முடியாத விஷயம்தான். ஒண்ணும் இல்ல, ஈர்ப்பு விசையை எதிர்த்து கீழே இருக்கிற தண்ணி மேல போகுது. தென்னை மரத்துல தண்ணி இருக்குது. தென்னை மரத்துல இருக்குது தண்ணி. எங்க போச்சு? பூமிக்குள்ள தண்ணி இருக்கு. கீழே இருக்கிற தண்ணிய ஈர்ப்பு விசையை எதிர்த்து கண்ணுக்கு தெரியாத நானோ கேப் இருக்கும். அது வெற்றிட குழாய் இருக்கும். அந்த வெற்றிட குழாயின் மூலம் உங்க தண்ணி மேல போயிருதுங்க. வெற்றிட குழாய் தான் கீழே இருக்கிற தண்ணிய உறிஞ்சி குழாய் வடிவத்தில் மேல கொண்டு போயிருது. ஆனா அந்த குழாய் வந்து சிறுசா இருக்கும்னு வெற்றிடம். அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தந்துகி கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தந்துகி கவர்ச்சிம்பாங்க. அது நான் பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சிருக்கேன். தந்துகி கவர்ச்சின்னா கேபிலரிம்பாங்க. கேபிலரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கேபிலரி ரியாக்ஷன் எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. அப்ப ஆமா, கிராவிட்டி எதிர்த்து பிளாக் ஹோல் வேலை. இந்த இந்த ஹோல் பிளாக் ஹோல்ங்கிற மாதிரி இந்த ஹோல் வேலை செய்யுது. அது வெற்றிடம் வேலை செய்யுது. அப்போ நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு வெற்றிடம் தான். 0.1% எடை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய 50 கிலோ 40 கிலோன்னு சொல்றது பூரான்னு கேட்டீங்கன்னா அது புற எடை. எக்ஸ்டர்னல் வெயிட் தான் எல்லாமே. இன்டர்னல் எல்லாம் 0 தான். இன்டர்னல் எல்லாமே 99.5% வெற்றிடம் சொல்றான். ஒரு புள்ளி வச்சு ஒரே ஒரு புள்ளி வச்சு 100 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு புள்ளி வச்சு 100 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டா என்ன இடைவெளியோ அதுதான் அணுகுனோட இடைவெளிங்கிறான். அந்த எனர்ஜி தான் நமக்கு பயங்கரமா இருக்கு. அந்த வெற்றிட எனர்ஜி தான். அப்ப அந்த வெறுமையின் பேரு. வெறுமை, ஒருமை இதெல்லாம் எப்படியோ போயிட்டே இருக்கு. அதனால நாம வந்து இந்த ஆரோக்கியத்தை கை கொள்ள வேண்டும். இதே சண்டை மட்டும் கேளுங்க, அப்புறம் பாடி நம்ம. ஆக இந்த நீருணவு முறை தான் நமக்கு தேவை. இந்த நீருணவை வைத்துக் கொண்டு நாம என்ன பண்ணலாம்னு கேட்டு, இந்த சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக தாய்மார்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்க, தேவையான தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய கவலை. அது காரணம் என்ன இல்லை, உடம்பு சுத்தம் இல்லாதனாலதான் அந்த தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை. அப்படியே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலைம்பாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையான பால் சுரக்கிறதுக்கு வழி இந்த அகத்தூய்மை பண்ணோம்னா தேவையான பால் சுரக்க ஆரம்பித்து விடுகிறது. அருணா டாக்டர் சொல்றாரு, ஜெர்மன் டாக்டர் அருணா டாக்டர் வந்து இந்த மாதிரி உடம்பு சுத்தமான பெண்களுக்கு தேவையான பால் சுரக்கிறதுன்னு எழுதுறாரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? எல்லா அடப்பு நீங்கிறாரு. காரணம் இந்த நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு இந்த சுத்தமாகிறப்ப இயற்கையாகவே நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாகிறப்போ எல்லா அடப்பும் நீங்கிறதுங்க. என்ன எல்லா அடப்பும் நீங்கிருது. அப்ப அந்த பால் அப்ப வந்து தேவையான பால் சுரக்கு. நீங்க மார்பு பெருசா இருக்குனாலே பால் சுரக்குன்னு அர்த்தம் இல்ல.
அங்க சரிங்க. அடைச்சு கிடக்குதுன்னு அர்த்தம். அந்த ஓ! அடைச்சு அதுதான் சொல்றாரு. ஆக அந்த அடைப்பு நீங்கிறது காரணம் இவங்க சுத்தம் பண்றது இல்ல. நாக்குல வெள்ள படிஞ்சுட்டாவே நீங்க கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒண்ணும் இல்ல. தண்ணீரும், காய்கறி மட்டும் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டா கப்புன்னு பால் சுரக்க ஆரம்பிச்சுரும். ம். தண்ணீரும், காய்கறி மட்டும் நல்லா காய்கறிகள். நெறைய காய்கறி வச்சு ஒரு அ அ விருப்பமான காய்கறிகள் சுவையாவும் சாப்பிட்டுக்கலாம். என்ன சுவை வேணுமோ, உப்பு, காரம் மட்டும் கம்மியா போட்டு நெறைய வணக்கி, நெறைய வயிறு நிறைய வணக்கி, கொஞ்சோன்னு சுவையெல்லாம் சேர்த்து, கொஞ்சம் அவுள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, வேலை சுவைக்கு சுவையுமாச்சு, உணவுக்கு உணவுமாச்சு, சுத்தமாச்சு, தண்ணீர் வந்து கரைச்சு எடுத்துட்டு போயிரும். சளி நீங்கிரும். 10 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல பால் கடகடன்னு சுரக்க ஆரம்பிச்சுருங்க. 2 நாள் 3 நாள் தான் டைமு. டக்கு இது டக்குன்னு ஒரு பால் 6 சுரக்க மணி நேரத்துக்கு ஒருக்க கூட சாப்பிடலாம். ஆ. ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க கூட இத சாப்பிடலாம். ஆமா. அதுவே நீங்க 3 நாள், 4 நாள் இடைவெளி விட்டு பண்ணீங்கன்னா, அந்த 3 நாள் அதவே பயிற்சியே செய்யணும். அதுதான் தவம் மெனு. எது நமக்கு நன்மை தருகிறதோ, அத நீங்க பின்பற்றணும். அத விட்டு போட்டு மனம் போற போக்குல போகக்கூடாது. மனம் போற போக்குல போக்கூடாது. ஆமா. உடம்பை போக்கூடாது. காப்பாத்த மனம் போற போக்குல போனீங்கன்னா போச்சு அவ்வளோதான். அதனால அப்படி சிந்திங்க. ம். நம்ம மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரி. நன்றி சாமி.